ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோவில் ஆர்எஸ்ஐ பார்த்தோம். ஆர்எஸ்ஐ பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டே வரோம். ஃபஸ்ட்டு ஆர்எஸ்ஐ பேசிக்ஸ் பார்த்தோம். 4060 எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோவை பாருங்கள். நம்ம ஆர்எஸ்ஐ வந்து அன்கன்வென்ஷனலாக யூஸ் பண்ணுறோம். 4060ன்ட்டு மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணுறது 3070. அந்த ஆர்எஸ்சிலாம் 4060 யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்த்தோம். ஆர்எஸ்ஐ வச்சு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜின்னு ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். அடுத்து வந்து ஆர்எஸ்ஐ வந்து நம்ம வந்து ரேஞ்ச் ஷிஃப்ட் பார்த்தோம். ஆர்எஸ்ஐ வந்து புல்லிஷ் வந்து பியரிஷ் வந்து புல்லிஷாக மாறும்போது மார்க்கெட் எப்படி இருக்குன்னு லைவாகவே வந்து நிஃப்டிலாம் சேஞ்ச் ஆனதுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐயில் நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். டைவர்ஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ப்ரைஸ் ஒரு சைடு மூவ் ஆகும், ஆர்எஸ்ஐ வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். மீன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆர்எஸ்ஐ இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் போகலாம். ப்ளஸ் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஆர்எஸ்ஐ டிக்ரீஸ் ஆகணும், ஆனால் ஒரு இடத்துல வந்து ஆர்எஸ்ஐ டிக்ரீஸ் ஆகாமல் போனால் என்ன நடக்குது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸு, நெகட்டிவ் டைவர்ஜென்ஸு, பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸு, நெகட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸுன்னு சொல்லிட்டு. பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ்னால் புல்லிஷ். மீன்ஸ் இந்த பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த டைவர்ஜென்ஸை கண்டுபிடிச்சோம்னா ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான சிக்னலாக இதை நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ். நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் எங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டே இருக்குது, நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் வருதுன்னா அது வந்து பியரிஷ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸாக இருக்கலாம். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஆர்எஸ்ஐ வச்சு அப்படின்றத நம்ம ஆர்எஸ்ஐ வந்து மொமெண்டம் இண்டிகேட்டர், ஸ்பீடு இண்டிகேட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் போயிட்டே இருக்கும்போது ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டர்ன் ஆகுது, அதுதான் இந்த கான்செப்ட். பாசிட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸு, நெகட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ், இது ரெண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரெண்டும் மட்டும் இப்போ பார்க்கலாம், சரிங்களா. பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து லோயர் லோவில் போயிட்டே இருக்கும், ஆர்எஸ்ஐ வந்து ஹையர் லோவாக இருக்கும். சிம்பிள். இங்கே இமேஜ் பார்த்தா தெரியும். ப்ரைஸ் பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸ்டாக்கு. அப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள லோவோட இந்த லோ கீழே இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து இதுக்கு கீழே போயிருந்தா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஸ்பீடு கம்மி பண்ணுது, டர்ன் ஆகணும். இல்லை டவுன் ட்ரெண்டில் வந்து இப்படி டர்ன் ஆகும்போது நம்ம வந்து வண்டி ஓட்டிமே ஸ்பீடு கம்மி பண்ணிட்டு திரும்புவோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பீடு கம்மி பண்ணுது. ஆர்எஸ்ஐ வந்து ஸ்பீடோ மீட்ரு நமக்கு வந்து இங்கே வந்துச்சு, ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே வந்திருக்கு பாருங்க. இந்த லோவோட இந்த லோ வந்து ஹையாக இருக்குது. மீன்ஸ் இந்த டவுன்ஃபால் ஆனது நான் டர்ன் பண்ண போகிறேன்னு நமக்கு வந்து இந்த இடத்துல சிக்னல் கொடுக்குது. ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ண நமக்கு யூஸ் ஆகும். இதை வந்து நம்ம ட்ரேட் செட்டப்பில் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டோம்னா 5 ஸ்டார் வந்து 10 ஸ்டாராக மாறும். நம்ம ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ நிஃப்டி டவுன் ஆகிட்டே இருக்குது, நிஃப்டி வந்து டர்ன் பண்ணுது அப்படின்னா நிஃப்டிலையும் அது வந்திருக்கு பாருங்க. அப்போ வந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம வந்து மார்க்கெட்டோடைய வியூவே சேஞ்ச் பண்ணலாம். நம்ம வந்து சேஞ்ச் ஆக போகுது, டவுன் ட்ரெண்டு முடிஞ்சு அப் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வருண் பெவரேஜஸ் ப்ரைஸ் வந்து லோயர் லோவாக ஃபார்ம் பண்ணுது, ஆர்எஸ்ஐ வந்து ஹையர் லோவாக ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ. அப்படியே பாருங்கள் எவ்வளோ மொமெண்டம் கிடச்சிருக்கு மேலே. இங்கே பாருங்கள் லோயர் லோ, இங்கே வந்து ஹையர் லோ, அதுக்கப்புறம் பெரிய மொமெண்டம் இங்கே கிடச்சிருக்கு. மீன்ஸ் இந்த இது ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ரைஸ் வந்து லோயர் லோ, ஆர்எஸ்ஐ வந்து ஹையர் லோ, இந்த ட்ரெண்ட் வந்து மேலே போயிடுச்சு. சிம்பிளான டூல், ரொம்ப ஒரு இண்டிகேட்டர் எடுத்திங்கன்னா நான் பாருங்கள் ஒரு ஆர்எஸ்சி மட்டும் தான் எடுத்துருக்கேன். ஆர்எஸ்சியில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அதை மட்டுமே போயிட்டே இருக்குது. ஸோ வந்து கோ டீப் நாட் ப்ராட். மீன்ஸ் ஒரு இண்டிகேட்டர் எடுக்கணும்னா அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆர்எஸ்சி தான் எடுக்கணும்னா
அவசியம் இல்லை. எம்ஏசிடி எடுக்கலாம். எம்ஏசிடி ஃபுல் டீட்டெயில்ஸாக படிச்சிருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் ஆர்எஸ்சி சொல்லி கொடுக்குறாங்க, ஆர்எஸ்ஐ, ஒருத்தர் வந்து எம்ஏசிடி சொல்லி கொடுக்குறாங்க, எம்ஏசிடி. இதுமாரி மாறி மாறி போகாதீங்க. ஒரு இண்டிகேட்டராக மொமெண்டம்க்கு எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இண்டிகேட்டர் மட்டும் அதை பற்றி டீப்பாக உள்ள போங்க. எல்லா இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, ப்ரைஸ் வந்து லோயர் லோவாக வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஹையர் லோவில் மேலே மேலே போயிட்டே இருக்குது. பெரிய ட்ரெண்டு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஒரு டவுன் ட்ரெண்டே பெருசாக மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்க, லோயர் லோ, ஹையர் லோ. இதில் என்னென்னா நமக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் அதனுடைய ட்ரெண்டுடைய ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பெரிய மூவ் கிடைக்கும். இங்கே பாருங்க, 3 பார் டைவர்ஜென்ஸ், இங்கே ஒரு பார், இங்கே ஒரு பார், இங்கே ஒரு பார். 3 பார் டைவர்ஜென்ஸில் லோயர் லோ, ஹையர் லோ, ஆர்எஸ்ஐ எவ்வளோ குயிக்காக ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, மேலே வந்து நல்லா மொமெண்டம் கிடச்சிருக்கு. இதுவும் வீக்லி சார்ட்டில். ஸோ 3 to 5 பார்க்குள்ளாரவே இந்த வந்து 3 பாரில் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃபார்ம் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். அப்படி பண்ணி கண்டுபிடிச்சா நல்ல ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இது சைட்வேஸ்லேருந்து மேலே போயிடுச்சு, அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு, சைட்வேஸ் ட்ரெண்ட்லேருந்து. ஸோ 3 to 5 பார்க்குள்ளே இருந்தால் ஓகேவாக இருக்கும். மீன்ஸ் இந்த கேண்டில்ஸ் தான் நான் பார்னு சொல்கிறேன். 3 பார், 5 பார், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 3 பார் டைவர்ஜென்ஸ். இது 1, 2, இது ஒரு பாரு, இது ஒரு பாரு, இது ஒரு பார். ஆர்எஸ்சி மேலே போயிருக்கு, ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. நீங்கள் இதனுடைய ப்ரைஸ் மொமெண்டம் பாருங்கள். இங்கே ஒரு 120ன்னு வச்சுங்க, இங்கே வந்து 170, 50 ருபீஸ் மொமெண்டம் மூவ் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த இதனுடைய பவர்ஃபுல்லான ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அசோக் லேண்ட் லோயர்லோ, ஆர்எஸ்ஐ ஹையர்லோ, ட்ரெண்ட் எங்கேயோ போயிடுச்சு. நிஃப்டியில் பாருங்கள், ஹையர்லோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே வந்தது லாஸ்ட் இயரு. இங்கே பாருங்கள், ஆர்எஸ்ஐ இங்கே டைவர்ஜென்ஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு, மேலே மேலே போயாச்சு. இப்போ வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். அது டவுன் ட்ரெண்டில் வந்தால் பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ், லோயர் லோ, ஹையர் லோ. இதே அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ரைஸ் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம். பட் ஆர்எஸ்ஐ வந்து லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுது. மீன்ஸ் மேலே போன ஸ்பீடு வந்து ஸ்பீடு கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்ப போகுதுன்னு சொல்லுது. இந்த ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் வந்து டர்ன் ஆக போது, அலர்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. இந்த பிக்சரில் சொன்ன எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸோட இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ பாருங்கள், இந்த ஆர்எஸ்ஐ விட இந்த ஆர்எஸ்ஐ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இது அப் ட்ரெண்டுக்கு வந்து முடிஞ்சிச்சு. அட்லீஸ்ட் சைட்வேஸ் இல்லை டவுன் ட்ரெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்ல போகுது நமக்கு இந்த ஆர்எஸ்ஐ. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸை விட இந்த ப்ரைஸோடைய ஹை அதிகமாக இருக்குது. ஆர்எஸ்ஐ பாருங்கள், இதை விட இது கம்மியாக இருக்குது. ஒரு கரெக்ஷன் வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஆர்எஸ்ஐ வந்து டவுன் ஆகிட்டே வருது. இதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து டைவர்ஜென்ஸ் தான். ப்ரைஸ் வந்து சேம் ப்ரைஸாகவும் இருக்கலாம், ஆர்எஸ்ஐ டவுன் ஆகலாம். அப்படி இருந்தாலும் அது வந்து டைவர்ஜென்ஸு தான். டைவர்ஜென்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து பின்னாடி நான் சொல்கிறேன். இது நார்மலான இது, நெக்ஸ்ட் இது இன்னொன்று இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஹையர் ஹை, இந்த ஹை இந்த ஹை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து இதை விட இது நல்லா, இது வந்து மைனூட்டாக பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஆர்எஸ்ஐ விட இந்த ஆர்எஸ்ஐ கம்மியாக இருக்கும். டவுன் ட்ரெண்ட், பெரிய ஃபால். நமக்கு நம்ம வந்து இங்கே வாங்கியிருந்து இங்கே வந்து இதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அலர்ட்டாக இருக்கலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடலாம். சப்போஸ் வந்து ஷார்ட் ட்ரேட் எடுத்தால் இந்த இடத்துல ஷார்ட் எடுக்கலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், கனராவில் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய மூவ் கிடச்சிது. ஆர்எஸ்ஐ வந்து
இங்கே டைவர்ஸ் இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்எஸ்ஐ பாருங்கள், இது கம்மியாக இருக்குது இதை விட. அதனால் இந்த கரெக்ஷன் வந்துச்சு. கரெக்ஷன்னா இது நல்லா அப் ட்ரெண்டாக இருந்ததுனால இது வந்து சைட்வேஸ்லேயே இருக்குது. சைட்வேஸ்லேயே இருந்தது, இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஒன்ஸ் வந்து இதெல்லாம் கிராஸ் பண்ணால் தான் அடுத்து மேலே போகும். மீன்ஸ் இந்த அப் ட்ரெண்ட் முடிஞ்சு சைட்வேஸ் கன்சால்டேட் ஆகுது, மேலே போகும். சிலது டவுன்ஃபாலும் ஆகலாம், சிலது கன்சால்டேட்டும் ஆகலாம். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஆர்எஸ் வந்து நிஃப்டியோடையது மேலே மேலே போய்கிட்டே இருக்கு. ஒரு கேப் கேப் அப்ல கேப் டவுன்ல எவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சு பாருங்க. இந்த ப்ரைஸ் கிட்ட வந்துச்சு. ஆர்எஸ்ஐ பாருங்க, இன்க்ரீஸே ஆகலை, கீழே கீழே போய்கிட்டே இருக்கு. நம்ம ட்ரெண்ட் ரிவர்ஸில் இருந்து ஐடென்டிஃபை பண்ண இங்கே பாருங்க, 3 பார் டைவர்ஜென்ஸ் இங்கே கிடச்சிருக்கு பாருங்க. இந்த பார் இந்த பார் இந்த பார் 3 பார் டைவர்ஜென்ஸ் இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ லோவாக இருக்குது. அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகும். ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி நம்ம இங்கேருந்து இந்த வண்டி ஓட்டிக்கிட்டே போகுது. இங்கே போயிட்டே இருக்குது, ஆனால் வந்து ஸ்பீடை முன்னாடியே கம்மி பண்ணியாச்சு. கம்மி பண்ண பிறகு திரும்புது, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளான டூல்ஸு, புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். ஒரு அப் ட்ரெண்டு இங்கே வந்து டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடை கம்மி பண்ணுது ஆர்எஸ்சி, அது வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் மேலே போகும்போது ஸ்பீடு எங்கேயும் கம்மி பண்ணுது. டவுன் ஃபால் ஆகிற ஸ்பீடு இங்கே கம்மி பண்ணிவிட்டு மேலே மேலே போகிறதுக்கான ட்ரெண்டை வந்து நமக்கு ஐடென்டிஃபை கொடுக்குது. இது பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ், இது நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். பாசிட்டிவ் ரிவர்ஸ், நெகட்டிவ் ரிவர்ஸ் டைவர்ஜென்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி புரியுதா புரியலையா சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.